கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான மாலை வேளையிலும் கூட உங்களோடு கூட இந்த வேத தியானத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த புறாவின் கண்கள் மூலமாக நீங்கள் என்னுடைய இந்த வீடியோவை பார்க்க வந்ததுக்கு மிகவும் நன்றி. இப்பொழுதும் கூட நாம் வேதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து பாடுபட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பின்பு 40 நாள் அளவும் தன்னுடைய சீஷர்களுடனே கூட தான் உயிரோடு இருக்கிறதை காண்பித்து பல போதனைகளை செய்தார் என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். அது நமக்கு தெரிந்த காரியம். அதே போல அவர் அந்த 40 நாட்களுக்கு பின்பு தான் உயிரோடு எழுந்த பின்பு அந்த சரீரத்துடனே கூட பரமேறி, அதாவது பரலோகத்திற்கு போன பொழுது அவர் கடைசியாக அந்த இடத்திலே சீஷர்களுக்கு கட்டளையிட்ட கட்டளையை நாம் பிரதான கட்டளை என்று சொல்லுகிறோம். அந்த பிரதான கட்டளையானது சீஷர்களுக்கு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு, அவருடைய இரட்சிப்பை ருசித்தவர்களுக்கு, அவருடைய அன்பை பார்த்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அது என்னவென்றால், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனத்தையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்கள் அறிவிப்பது என்பது ஒரு நற்செய்தி அல்லது ஒரு சுவிசேஷம் என்று நாம் பார்க்கிறோம். நற்செய்தி என்று நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல செய்தி, ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நற்செய்தியை அறிவிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த தேவனுடைய அந்த கட்டளையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்று நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்த எல்லோரும் அந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளாக எழுப்ப நான் விரும்புகிறேன். இந்த செய்தியிலும் கூட நற்செய்தியை கொண்டு வந்த புறா என்ற தலைப்பில் இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். நற்செய்தியை கொண்டு வந்த புறா என்ற தலைப்பிலே இந்த செய்தியை நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆதியாகமம் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நோவாவினுடைய பேழை அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். எப்படி ஒரு நோவா காலத்தில் மனிதர்கள் எவ்வளவு மோசமாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனே மனிதர்களை உருவாக்கினதற்கு மனஸ்தாபப்பட்டார். அதாவது தேவன் மனிதர்களை உருவாக்கினதற்காக மிகவும் கவலைப்பட்டு மனிதர்களை அழிக்கும்படியாக அவர் இந்த பூமி முழுவதையும் அவர் அழிக்கும் பொழுது நோவாவும் அவன் குடும்பத்தார் மட்டும் இந்த உலகத்தில் நீதிமான்களாக இருந்தபடினாலே, தேவன் முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருந்தபடினாலே அவர்களை மட்டும் இந்த பூமியிலே அவர் காப்பாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட எல்லா விதமான உயிரினங்களிலும் ஒரு ஜோடியாகவும், சில சுத்தமான உயிரினங்களிலே 7 ஜோடியாகவும் அவர் கொண்டு வந்து அந்த பேழையிலே, தேவன் கட்டச் சொன்ன அந்த பேழையிலே அவர் வைத்து அவர் என்ன செய்தார், காப்பாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வெள்ளத்திலே, பெரு வெள்ளத்திலே பூமி அழிந்த பொழுது. அப்படி அந்த பேழையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நார்மலாகவே அந்த பேழை ஒரு கப்பல் ஒன்று செய்கிறோம், ஒரு இது செய்கிறோம் என்றால் அதற்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவைப்படும். ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தால்தான் அதன்படி சரியாக செய்ய முடியும். அப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து நோவாவுக்கு யார் கொடுக்கிறார் என்று பார்த்தால், தேவனே கொடுக்கிறார் ஒரு ப்ளூ பிரிண்ட். இத்தனை அடி நீளம் இருக்கணும், இத்தனை அடி அகலம் இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும்னு நோவாவுக்கு தேவனே அதை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்படி தேவனே வெளிப்படுத்தி இருந்தாலும், இப்போது நார்மலாகவே நமக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு இன்ஜினியர் போட்டு கொடுக்குறாருன்னா, இன்ஜினியர் ஒரு மனுஷனாக இருந்தாலும் என்ன தான் படிச்சிருந்தாலும் அவருக்கும் சில தவறுகள்லாம் ஏற்படும் அவர் போடுறது. அதை கொண்டு வந்து நம்ம வீடு கட்டும்போது அந்த இன்ஜினியர் கட்டினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு மனுஷன் கட்டினாலும் சரி, அந்த பிளானில் இருக்கிறது அப்படியே வருமானம் வராது. அங்கங்கே மிஸ்டேக் வந்துடும். பிளானில் இருக்கிறத தான் கட்ட முயற்சி பண்ணுவாங்க, ஆனாலும் மிஸ்டேக் வந்துடும். இந்த இடத்துல பிளான் தப்பாக இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல பேழையை கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தது தேவனே கொடுத்துருக்காரு. அதனால் அந்த பிளான் வந்து தப்பாக இருக்காது. ஆனால் கட்டுனது மனிதன் தானே, கட்டுனது அந்த நோவாங்கிற ஒரு மனுஷன்தான். அப்படின்னா அங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சுருக்கும், இல்லாமலாம் இருந்திருக்காது. இருந்தாலும் தேவன் நோவாவுடைய கீழ்ப்படிதலை மனதில் கொண்டு கவனிங்க, அந்த பேழை முங்காமல் இருந்ததுக்கு காரணம் தேவன் நோவாவுடைய கீழ்ப்படிதல். அது தேவன் தான் அதை முங்காமல் வச்சுருந்தார். பைபிளில் வந்து நோவா தப்பாக கட்டினார்னு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் என்னதான் இருந்தாலும்
தேவனே கொடுத்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருந்தாலும் அதை பார்த்து மனிதன் ஒரு விஷயத்தை கட்டுகிறான்னா அதை தெளிவாக 100% என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. ஏன்னா மனிதர்கள் பொதுவாகவே தவறு செய்கிறதுல இல்லது பிழை இழைக்கிறதுல, அது எவ்வளோ பெரிய நீதிமானாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிழை செய்து விடுகிறதுல, ஒரு பேச்சில் பேசும்போது ஒரு பிழை வர்றதுல மனிதனுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. அதனால் நோவா கட்டின பேழை நோவா கட்டினதுனால மிதக்கலை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நோவா கட்டாமல் இல்லை, கட்டினான், அதனால் மிதக்கலை. ஆனால் தேவன் மேல் தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ப்ளூ பிரிண்டின் மேலேயும் இதுவரைக்கும் அவன் பார்க்காத மலை அப்படிங்கிறது, மலைங்கிறது இன்றைக்கி எல்லாரும் பார்க்குறோம், ஆனால் அன்னைக்கு அவங்க பார்த்ததே கிடையாது மலையை. அந்த மலைங்கிற ஒரு பார்க்காத ஒரு விஷயத்தின் மேலே இருந்த ஒரு தேவன் சொல்லிட்டாரு, அது நடக்க போகுதுங்கிற அந்த ஒரு விசுவாசம், வேலையை கட்டுன்னு சொல்லியிருக்காரு, அதை நம்ம காப்பாற்றுங்கிற ஒரு விசுவாசம், தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்து எல்லாரும் கிண்டல் பண்ணும்போதும் அந்த நோவா அந்த வேலையை என்ன செய்கிறாரு, கட்டுறாரு. அப்படி கட்டினதுனால அந்த விசுவாச நிமித்தமும் அந்த பிரயாசத்தின் நிமித்தமும் அந்த இடத்துல விசுவாசமும் இருக்குது, கட்டும்போது கிரியையும் காணப்படுது. அந்த விசுவாசத்தின் நிமித்தமும் கிரியை நிமித்தமும் அந்த கீழ்ப்படித நிமித்தமும் நோவாவை தேவன் என்ன செய்கிறார், அந்த பேழையை முங்காதபடி பாதுகாத்து கொள்கிறார். இதில் ஒரு இது என்னென்னா, அந்த பேழையில் கதவுகளை வெளிப்பக்கமாக தேவன் தான் அடைக்கிற மாதிரி இருக்கும். நோவா என்ன செய்ய முடியாது, திறக்கவும் முடியாது, உள்ளேருந்து அடைக்கவும் முடியாது. ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் இருந்தது, அதை மட்டும் திறந்து பார்க்கலாம், அடைக்கலாம். இப்போ 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அந்த மலை என்ன செய்யுதுன்னா நிற்குது. அந்த பெருமலை நிற்குது, பெருவெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிக்குது. அப்படி வடிஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5ஆம் அதிகாரத்துலலாம் 5ஆம் வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 7ஆம் மாதம் 14ஆம் தேதியிலேயே என்ன செய்யுது, பேழை அரராத் மலையில் தங்கிருச்சு. அப்படின்னா பேழை தரை தட்டி ஒரு மலையில் என்ன செஞ்சுருக்கு, தங்கிருச்சு. அப்போ மலை சிகரங்கள்லாம் காணப்பட்டுருச்சு. இப்போது மலையெல்லாம் சிகரங்கள்லாம் காணப்பட்டுருச்சு, இருந்தாலும் பூமி வாழுகிறதுக்கு ஏற்றதாக இருக்குதா? ஏன்னா ஒரு இடத்துல தண்ணி நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா அங்கே என்ன செய்யாது, மரம் முளைக்காது, அது அழுகி போயிடும். அதனால் தண்ணி வற்றி அந்த இடத்துல மரம் முளைச்சாதான் என்ன செய்யும், நம்ம வாழ முடியும். அப்போ தான் இவங்க இறங்கி வர முடியும். முழுசாக தண்ணி அப்போ தான் வற்றிருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோவாவால் என்ன செய்ய முடியலன்னா வெளியே போக முடியாது. அதனால் அவர் என்ன செய்கிறார், முதல்ல ஒரு காகத்தை அனுப்புகிறார். அந்த காகம் என்ன செய்யுதுன்னா போகுது வருது, போகுது வருது, போகுது வருது, இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த காக்கானா காகம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நோவாவுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, நோவாவுக்கு எந்த ஒரு செய்தியுமே அந்த காகத்தால் சொல்ல முடியல. அதன் பிறகு அவர் ஒரு புறாவையும் அனுப்புகிறார். புறாவும் போகுது வருது. ஆனால் அது 2வது தடவை போனப்போ என்ன செய்யுது, ஒரு ஒலிவ மர இலையை என்ன செய்யுதுன்னா கொத்திக்கிட்டு வருது. எதை கொத்திட்டு வருதுன்னா ஒரு ஒலிவ மர இலையை கொத்திக்கிட்டு வருது. அந்த ஒலிவ மர இலையை பார்க்கும்பொழுது நோவாவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படிக்கு ஒரு புறாவை தன்னிடத்திலே வெளியே விட்டான். 8ஆம் வசனம் அப்படி சொல்லுது. 11ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் சேர்ந்தது. இதோ அது கொத்தி கண்டு வந்த ஒரு ஒலிவ மர இலை அதன் வாயில் இருந்தது. அதனால் நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். தண்ணி வடிஞ்சிருச்சுங்கிறத அந்த ஒலிவ மர இலை மூலமாக அறிந்தான். அப்போ இவ்வளவு நாளாக அந்த பேழைக்குள்ளே அந்த பெரிய ஒரு கப்பலுக்குள்ளே நோவாவும் அவனுடைய குடும்பத்தினரும் பல மிருகங்களோடு கூட என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. அவங்க தேவனால் காப்பாற்றப்பட்டவங்க தான் அந்த பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ ஜலம் குறைஞ்சிருச்சு, நம்ம வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது அந்த நோவாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும் பாருங்கள். அது ஒரு நற்செய்தியாக அவனுக்கு அடைந்திருக்கும். ஏன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அதில் அதிகமான ஜன்னல்கள் கிடையாது, ஒரே ஒரு ஜன்னல் இருக்குது, ஒரு கதவு இருக்குது, அதையும் தேவன் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படின்னா உள்ள வெளிச்சம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்யாது, வெளிச்சம் வர வாய்ப்புகள் இல்லை. அப்படி வெளிச்சம் உள்ள வரலை அப்படின்னா என்ன நடக்கும், வெளிச்சம் பெரிய அளவுக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும், பார்த்து அங்கங்கே நடக்கிற அளவுக்கு வெளிச்சம் இருந்திருக்கும், அங்கங்கே பார்த்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கும். ஆனால் சூரிய ஒளி படுற அளவுக்கு வெளிச்சம் அந்த பேழைக்குள்ளே இருக்காது. ஒரு விளக்கை பொருத்தி தான் பார்க்கணும். எங்கேயும் அடித்தட்டுக்கெல்லாம் போனால் விளக்கை பொருத்திட்டு தான் போகணும். ஏன்னா பெரிய பெரிய கப்பல்கள், இன்றைக்கி நம்ம வைக்கிற கப்பல்கள்லேயே லைட்டு போட்டால் தான் அடித்தட்டில் போய் பார்க்க முடியும். அப்போது அன்னைக்கு அந்த பேழை ஒரே ஜன்னல் ஒரு கதவோடு இருந்த பேழையில்
நிச்சயமாக என்ன செஞ்சுருக்காது, வெளிச்சம் இருந்திருக்காரு. அப்போ வெளிச்சம் இல்லாமல் ஒரு இருளில் அவங்க என்ன இருந்தாங்க. தேவனுக்கு பயந்தவர்கள் தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான், தேவ திட்டம் சித்தத்தை செய்தவர்கள் தான் அந்த பூமியில் உயிர் வாழ்கிறதுக்கு தகுதி பெற்ற வெறும் 8 நபர்கள் தான். இருந்தாலும் அவங்க ஒரு கிட்டத்தட்ட பல நாட்களாக அந்த பேழைக்குள்ளே, அந்த ஜலம் இருக்கிறதுனால அந்த பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. என்னதான் அந்த பேழை தரை தட்டி இருந்தாலும், அந்த கப்பலுக்கு தரை தட்டி இருந்தாலும் அவங்களால இறங்கி போக முடியாது. அந்த ஜலம் முழுசாக குறைஞ்சிச்சான்னு தெரியலை, வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியலை. அப்போ இருள் அப்படிப்பட்டதாக இருக்குது. இந்த இருளில் இருக்கும் பொழுது என்னென்ன இருக்குன்னா ஒரு பயம் ஏற்படும். நார்மலாக நம்ம சுற்றி இருக்கிற ஒரு நல்ல கிராமங்களுக்கு நம்ம போய் பார்த்தோன்னா தெரியும், ராத்திரி வெளியே போகாத பேய் அடிச்சிடும் சொல்லுவாங்க. 12 மணிக்கு பேய் வரும்னு சொல்லுவாங்க. ராத்திரி 12 மணிக்கு, ராத்திரி 1 மணிக்கு பேய் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் எனக்கும் தெரியும், பேய் அல்லது பிசாசு என்றால் யார்? ஒரு காலத்தில் தேவதூதனாக இருந்த லூசிஃபர் என்பவன், லூசியேல் என்பவன் லூசிஃபராக மாறி இந்த உலகத்தில் விழுந்து அவன் தான் என்ன செஞ்சுருக்கான், அப்படி மாறி இருக்கிறான். அவனால் ராத்திரி மட்டும்தான் வர முடியுமா? இல்லை, பகல்லையுமே அவனால் என்ன செய்ய முடியும், வர முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, யோபு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, தேவகுமாரர்கள் கூடி இருக்கிற, தேவதூதர்கள் இருக்கிற, தேவன் இருக்கிற இடத்துக்கே அவன் என்ன செய்கிறான், போகிறான். தேவன் இருக்கிற இடம் ஒளி மிகுந்த இடம், தேவன் ஒளியாக இருக்கிறார் நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ பெரிய இடத்துக்கு என்ன செய்கிறான், போகிறான். அப்போ ராத்திரி ஏன் இவங்க பயப்படுறாங்க, ராத்திரி ஏன் பேய்க்கான பயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பேய்க்கான பயம் கிடையாது, இருளினால் ஏற்பட்ட பயம். இருளை பார்த்து மனிதனுக்கு ஏற்பட்ட பயம். ஏன்னா இருளில் தான் பாம்பு இருக்கும், இருளில் தான் பூச்சி வட்டைகள் இருக்கும். இப்போது நான் இருக்கிற ரூமில் கூட பார்த்தீங்கன்னா சுற்றி ஜன்னல் இல்லை. நான் வேலை செய்கிறதுக்காக இங்கே இருக்கிறேன், சுற்றி ஜன்னல் இல்லைன்னா அதுக்கு பதிலாக கிரில் இருக்குது. ராத்திரி நேரங்களில் வெறும் பூச்சியாக உள்ளே வரும். அது கரெக்டாக அந்த 7 to 8 மணி நேரம். அந்த 7 to 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இருட்டு இருக்கும்போது பூச்சி வரும். அப்புறம் ஃபேனை போட்டால் போயிடும். அப்போது ராத்திரி நேரங்களில் இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. இதை பார்த்து மனிதன் என்ன செய்கிறான், பயப்படுகிறான். நிறைய பேர் இருளை பார்த்தாலே பயப்படுகிற ஒரு நோயும் அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சைக்காலஜியில், அதாவது மனநல மருத்துவத்தில் நிறைய நோய்கள் இருக்குது. மனநோய்கள் என்ற பேரில் நிறைய நோய்கள் இருக்குது. அதை DSM-5 அப்படிங்கிற ஒரு மருத்துவ நூல் மூலமாக என்ன செய்வாங்கன்னா அதை வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அதில் 3வது வகை, அதாவது நம்முடைய எண்ணங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய எமோஷன்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு 3வது வகையில் SAD, சேடுன்னு ஒரு டிசார்டர் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர். அப்படி இல்லை அப்படின்னா சீசனல் அஃபெக்டிவ் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷன்னா மன அழுத்தம் அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சேட் அப்படிங்கிற இந்த பிரச்சனை, அதாவது சீசனல் அஃபெக்டிவ் டிப்ரெஷன். நல்லா கவனிங்க, சீசனல் அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. அஃபெக்டிவ் டிப்ரெஷன் இல்லை டிசார்டர். இதில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு இனம் புரியாத சோகத்தில் இருப்பாங்க, ஒரு இனம் புரியாத கலக்கம் அவங்களுக்கு இருக்கும், ஒரு இனம் புரியாத துக்கம் இருக்கும், அது மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு வெறுமை இருக்கும். அதாவது சோகம், துக்கம், கலக்கம், ஒரு வெறுமை, இதெல்லாமே இருக்கும். ஆனால் ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. 1000 காரணங்கள் அவங்க சொல்லுவாங்க, அது அவங்களா யோசிச்சு சொல்கிறது. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னு அவங்களுக்கே தெரியாது. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது, ஒரு ஹோப் இருக்காது. நம்மளால் இங்கேருந்து நம்ம இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஹோப் இருக்காது. அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும், ஒரு இனம் புரியாத குற்ற உணர்வு. ஏன் இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு தற்கொலை எண்ணம், தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளணும், தாங்கள் வாழ்கிறதே வேஸ்ட்டு, வாழ்க்கையை முடித்து கொள்ளணுங்கிற ஒரு தற்கொலை எண்ணம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சமூகத்திலிருந்து விலகி தனியாக இருக்கிறத விரும்புவாங்க. இப்படிப்பட்ட ஒரு டிசார்டர் தான் இந்த சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர். இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டருங்கிறது எப்போ ஏற்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி கம்மியாக இருக்கும் பொழுது, சூரிய ஒளி இல்லாமல் இருக்கும்போது இல்லை, கம்மியாக இருக்கும் பொழுது, அதாவது இந்த வின்டர் சீசன் சொல்லுவாங்க இல்லையா. நம்ம நாடுகளில் குளிர்காலம் நம்ம சொல்லுவோம், ஆனால் அது பெரிய அளவுக்கு குளிர் இருக்காது. ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி இடங்களில் இருக்கிற அளவுக்கு கூட நம்ம ஏரியாவில் குளிர் இருக்காது. ஆனால் இந்த பூமத்திய ரேகை பக்கத்தில் நம்ம இருக்கிறோம், அதனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு குளிர் கிடையாது. இதே இது அப்படியே கொஞ்சம் மேலே பூமத்திய ரேகையிலேருந்து அப்படியே மேலே போய் நார்த்து போல் அங்கே போனாலோ, இல்லை அங்கேருந்து கீழே இறங்கி சவுத்து போல் கிட்ட போனாலோ, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா
அதிகப்படியான குளிர் இருக்கும், ரொம்ப கம்மியான சூரிய வெளிச்சம் இருக்கும். ரஷ்யாலலாம் சில இடங்களில் -50 குளிருக்கு போகிற அளவுக்குலாம் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள், அது மாதிரி நார்வே மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் சூரியன் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும், அப்புறம் 6 மாதம் இருட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எப்பெல்லாம் அந்த சூரிய ஒளி இல்லாமல் போகுதோ, சில மாதங்கள் அவங்களுக்கு சூரிய ஒளி இல்லாமல் போகும். அப்படி சூரிய ஒளி இல்லாமல், அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கிற அந்த நாட்களில், மப்பும் மந்தாரமான அந்த நாட்களில் அவங்களுக்கு இந்த டிசார்டர் ஏற்படும். நார்மலாக நிறைய பேருக்கு ஏற்படும். நம்முடைய நாட்டில் இந்த மாதிரியான டிசார்டர் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த இருளினால் ஒரு மனக்கலக்கம், ஒரு சோகம், ஒரு துக்கம், ஒரு நம்பிக்கையின்மை, ஒரு குற்ற உணர்வு, ஒரு தற்கொலை எண்ணம், இதெல்லாம் ஏற்படும். நிறைய பேர் தற்கொலையும் செஞ்சுருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வெளிச்சமில்லாண்மை, இருள். அப்படின்னா இருள்ங்கிறது அவ்வளோ மோசமான ஒன்று. இதைத்தான் மரண இருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மரண இருள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ இருக்கிற கப்பல்கள்லாம் வேகமாக போகக்கூடியது. மற்றும் இல்லாமல் அதில் நிறைய மோட்டார் இருக்குது, மெக்கானிக் இருக்கிறாங்க, அப்புறம் லைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் கப்பல் வணிகம் முதலாம் நடக்கும் பொழுது அந்த கப்பல் எதன் மூலமாக இயங்கும்னா காற்றின் மூலமாக. பாய்மர கப்பல் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த கப்பல்லாம் போகும்போது சில இடங்களில் காற்று நின்றும். அப்படி நிற்கும் பொழுது அந்த இடம் மப்பும் மந்தாரமான இடமா இருந்துச்சுன்னா, ஒருவேளை சுத்தமாக சூரிய ஒளி கிடைக்காத அளவுக்கு அந்த இடத்துல பயங்கரமான ஒரு இருள் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு புயல் ஏற்பட்டு மேக கூட்டமாக இருந்து ரொம்ப நாள் இருளுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கப்பலில் இருக்கிற எல்லாரும் இறந்து விட வாய்ப்பு அதிகமாக இருந்தது. கப்பல் மாலுமிகள் அதிகமாக பார்த்து பயப்படுறது இந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான். இருள் இருந்துச்சுன்னா இறந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் என்னாச்சு, அவங்க சில நாட்களில் ஆரம்பிக்க மாட்டாங்க. எப்போது இந்த வின்டர் சீசன், அதாவது குளிர்காலத்தில் அவங்க பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்க மாட்டாங்க. குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஆரம்பிப்பாங்க பயணத்தை. இது மாதிரி ஒரு இருள் அந்த நோவாவினுடைய பேரைக்குள்ளேயும் என்ன செஞ்சுருக்கும்? கண்டிப்பாக இருந்திருக்கும். சூரிய ஒளி இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கு அநேக காரணங்கள் இருந்தாலும் இருந்திருக்கும். அப்போ அவங்களுடைய மனது எப்படி தான் இருந்திருக்கும்? ஒரு விதமான கலக்கத்திலும் சோகத்திலும். ஏன்னா உலகமே அழியுது. அவங்க சுற்றி பார்க்குறாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிஞ்சிருச்சு. அவங்க 8 பேரை தவிர எல்லா மனிதர்களும் அழிந்து போகிறார்கள். அப்படி அழிந்து போகும்போது ஒரு கலக்கம், ஒரு தயக்கம், ஒரு பயம் அவங்களுக்குள்ள என்ன செய்யும்? ஏற்பட்டிருக்கும். அந்த சூரிய ஒளி இல்லாத அந்த இருள் சூழ்நிலை அவங்களுக்கு இன்னும் கலக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் மனிதனும் ஒரு இருளுக்குள்ளே இருந்தான். இன்னும் சொல்லப்போனால் தேவன் தேர்ந்தெடுத்த ஜனங்களாக கருதப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கூட, தேவன் தேர்ந்தெடுத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஒரு இருளுக்குள்ளான ஒரு 400 வருட இருள் வாழ்க்கைக்குள்ளாக இருந்தாங்க. அது நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மல்கியா புஸ்தகத்திலிருந்து மத்தேயு புஸ்தகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் 400 வருடம் கேப் இருந்தது. அதாவது மல்கியா தீர்க்கதரிசி இறந்து போனதிலிருந்து அடுத்த தீர்க்கதரிசியாக பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசியாக எழும்பின யோவான் ஸ்நானகன் பிறக்கிற வரைக்கும் ஒரு இருண்ட காலம் 400 வருடங்கள் இருந்தது. அந்த 400 வருடங்கள் இஸ்ரவேலுக்கு மிகவும் இருண்ட காலம் என்று சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, எந்த தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒரு இருள் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை ஒரு மெட்டஃபர், அதாவது உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. உருவக அணி இலக்கணம் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போது அணி இலக்கணத்திலேயே வஞ்ச புகழ்ச்சி அணியெல்லாம் ஒன்று இருக்குது. அது என்னது? ஒருத்தனை புகழ்கிற மாதிரி புகழ்வாங்க, ஆனால் அது அவனை என்ன செய்யும்? ஏளனப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த உருவக அணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு விஷயத்தை இன்னொரு மோசமான விஷயத்தை நம்ம குறிப்பிடுறதுக்கு ஒரு மோசமான ஒரு காரியத்தை சொல்கிறது, இல்லைன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்தை குறிப்பிடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறது. இதை இன்னொரு விதமாக பைபிளில் உவமைகளாகவும் இதை சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இருளை அந்த இருண்ட காலங்கிறது ஒரு உவமையாக, ஒரு உருவக அணியாக சொல்லப்பட்டது. இதைத்தான் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதை பற்றி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்கிறார். அந்த பெரிய வெளிச்சம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் இருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா,
நாம் செய்த நம்முடைய பாவ வாழ்க்கை, அந்த அடிமைத்தனம், பிசாசினுடைய அடிமைத்தனம், பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது தான் இருள். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஒளி இல்லாத இருளில் ஏற்படுற அந்த டிசார்டர்னால அதிகமான சோகம், கலக்கம், துக்கம், வெறுமை, நம்பிக்கையின்மை, குற்ற உணர்வு, தற்கொலை எண்ணம், சமூகத்திலிருந்து தன்னை நம்ம தூரப்படுத்திக்கிறது, நான் ஒரு உதவாக்காரன் நினைக்கிறது, இதெல்லாமே இருளில் இருக்கிற அந்த இருளையே இருந்து அந்த சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர் வர்றவங்களுக்கு ஏற்படும் சொன்னேன் இல்லையா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் பாவத்தில் இருக்கிறான் அப்படின்னாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசிக்காமல் இருக்கிறான் அப்படிங்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாமே இருக்கும். அவனுக்கு ஒரு வெறுமை இருக்கும், ஒரு இறமுறியாத சோகம், துக்கம், ஒரு பயம், கலக்கம் எல்லாமே இருக்கும். நம்பிக்கை இருக்காது, அவனுக்கு குற்ற உணர்வு இருக்கும், தற்கொலை எண்ணம் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு கட்டத்தில் ஏற்படும். என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம செத்து போயிடலாமேன்னு அவனுக்கு தோணும். அது மாதிரி அவன் சமூகத்திலேருந்து பல விதங்களை ஒதுங்குற அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற அந்த ஜனங்கள், அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி பல வருஷங்களுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பார். அதே காரியத்தை மத்தேயு என்ன செய்கிறார் என்றால் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இதை இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லியிருக்கிறார் என்று அதே வசனத்தை எடுத்து காட்டியிருப்பார். அப்படியானால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இருளிலே இருந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சமாக வந்தார். அந்த பாவத்திலிருந்து ஒரு மீட்பாக வந்தார். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ரட்சிக்கப்பட்ட நமக்கு நல்லா தெரியும். நம்ம இந்த இருளில் இருந்து, ஏன்னா நம்மளும் ஒரு காலத்தில் இருளில் இருந்தோம், அதிலிருந்து தான் ரட்சிக்கப்பட்டு ஒளியின் இடத்துல என்ன செய்திருக்கோம், வந்திருக்கிறோம். ஆச்சரியமான ஒளியின் இடத்துல நம்ம வந்திருக்கோம். இருளில் இருந்து நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது என்ன, இந்த நற்செய்தியை நீங்கள் இனிமேல் இருளில் இருக்க வேண்டாம், உங்களுக்கு வெளிச்சம் உதிச்சிருக்குது, ஒரு ஆச்சரியமான ஒளி இருக்குது, அதுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அவங்க இன்னும் இருளுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒளி உதித்து விட்டது. எப்படி நோவா எப்படி இன்னும் பேழைக்குள்ளேயே இருந்தாரோ, ஜலப்பிரளயம் இருக்குதுன்னு நினச்சி பேழைக்குள்ளே இருந்தார். ஆனால் அங்கே என்ன செஞ்சிருந்துச்சு, ஜலம் வத்தி இருந்தது. நோவாவுடைய பேழைக்குள்ளே இருள் இருந்தது, ஆனால் அங்கே வெளிச்சம் இருந்துச்சு. அந்த இது தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல தான் காகம் போயிட்டு வருது, அப்புறம் புறா போயிட்டு வருது. இந்த காகம் போயிட்டு வந்துச்சே தவிர, வெளிச்சத்திலிருந்து அந்த இருளுக்கு போயிட்டு வந்துச்சே தவிர, நோவா கிட்ட என்ன செய்யலை, அந்த நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்கலை. அந்த இருள் விலக போகிறது, அங்கே ஜலம் வத்திருச்சுங்கிற நற்செய்தியை அந்த காகம் கொண்டு போய் சேர்க்கலை. ஆனால் அந்த புறா கொண்டு போய் சேர்த்தது, ஒரு ஒலிவ இலையை கொண்டு போய் சேர்த்தது. அப்போ நோவா தெரிஞ்சுக்கிட்டாரு, ஜலம் வத்தி போச்சு. அப்போது ஜலம் வத்தி போச்சு அப்படின்னா நம்ம வெளியே போகலாம், இனிமேல் நமக்கு இருள் கிடையாது அப்படிங்கிறது நோவாவுக்கு தெரிஞ்சது. அதுபோல் இன்றைக்கும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் காகமாக இருக்கிறோமா? தேவனிடத்தில் வந்து அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு கூட அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்காமல், அந்த வெளிச்சத்தை குறித்த நம்பிக்கையை கொடுக்காமல், அந்த நற்செய்தியை அறிவிக்காமல் இருக்கிறோமா? இல்லை என்றால் அந்த புறாவை போல நம்ம பெற்ற அந்த விடுதலையை, நம்ம பெற்ற அந்த வெளிச்சத்தை, நம்ம பெற்ற அந்த நற்செய்தியை அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கிறோமா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த நற்செய்தியை கொடுக்கணும் தேவன் ஆசைப்படுகிறார். ஒரு புறாவாக நாம் இருக்கணும்னு ஆசைப்படுகிறார். காகத்தை போல இருக்கணும்னு அவர் ஆசைப்படலை. அதுக்காக காகம் மோசமான காரியம்னு நான் சொல்லலை. காகம் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உருவகப்படுத்தி சொல்கிறேனே தவிர காகத்தை ஒரு மோசமான ஒரு பறவை என்று நான் சொல்ல விரும்பவில்லை. தேவன் அதை படைத்திருக்கிறார். அது தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக செய்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு செடி கொடியும் படைக்கப்பட்ட நோக்கத்தை, பறவைகளும் படைக்கப்பட்ட நோக்கத்தை அது சரியாக செய்து கொண்டு இருக்கிறது, மனிதனை தவிர. ஆனால் அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை நான் உருவமாக சொல்கிறேன். அந்த காகம், அந்த நோவா அனுப்பின காகம் கொண்டு போய் என்ன செய்யலை, நற்செய்தியை சொல்லலை. ஆனால் அது வெளியே போய் பார்க்கும்பொழுது நற்செய்தி தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் ஒளிவ இலை கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதுவும் அந்த நற்செய்தியை பெற்றது தான். ஆனால் அது போய் என்ன செய்யலை, கொடுக்கலை நற்செய்தி. ஆனால் அந்த புறா நற்செய்தியை கொடுத்தது, அந்த ஒளிவ இலையை கொண்டு போய் கொடுத்தது. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, மன மகிழ்ச்சியை கொடுத்தது. அவங்களுக்கும் அந்த நற்செய்தி ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. அதே போல் இன்றைக்கும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளிக்கு வந்த நாம் காகமாக இருக்கிறோமா, அல்லது புறாவை போல் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கலாம், நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறோம், நம்ம காணிக்கை கொடுத்துடுறோம்,
தேவனுக்கு எல்லாத்தையும் செய்கிறோமேன்னு யோசிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, காகத்தை போல நம்ம போயிட்டு வர்றோமா? நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்ம அந்த காகத்தை போல இருக்கிறோமா? இல்லைனா அந்த புறாவை போல நம்ம பெற்ற அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கும் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அது முக்கியம். ஏன்னா தேவன் அந்த கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் போய் என்ன செய்யணும்? நற்செய்தியை அறிவிக்கணுங்கிற கட்டளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை ஏற்று அவர் கொடுத்த உலகமென்றும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவங்களுக்கு நான் உங்களுக்கு கற்பித்ததெல்லாம் அவங்களுக்கு கற்பிங்கன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். அதை நாம் பின்பற்றி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். புறாவை போல நாமும் நற்செய்தியை அறிவிப்பவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். ஆமேன்.